நமக்குள்ளே இருக்கிற சங்கடம் நமக்குள்ளே இருந்தே தான் தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு தியானம். இது தியானம் சொல்கிறத விட வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இப்போது தியானம் பண்ணுறவன் நான். ஆனால் இந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ஞானம் இல்லை என்லைட்டன்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. என்லைட்டன்மெண்ட்டுன்னா ஒரு ஒலி நமக்குள்ளே இருக்கிற இருட்டை போக்குறதுக்கான ஒரு அடிப்படைன்னு சொல்கிறாங்க. அப்போது இருட்டுனா என்னன்றது நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிபடாமல் இருந்தது. இப்போது ஒரு நமக்குள்ளார மன இயக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனுடைய ஒரு நுணுக்கத்தை ரொம்ப ஈஸியாக உடைச்சிட்டாங்க. சர்வரூப தியானம் அப்படிங்கிறது நம்மளுடைய அதாவது அந்த 5 சென்சஸ்னால் என்ன, அந்த 6வது சென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நமக்குள்ளார பார்க்க முடிஞ்சது. அப்போது பேசிக்கலி நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னா நமக்குள்ளார நம்ம பார்க்கவே முடியாமல் இருக்கிறது தான் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த கான்ஷியஸ்னஸில் இருக்கிற அந்த தூய்மையான அந்த கான்ஷியஸ்னஸில் பியூர் கான்ஷியஸ்னஸில் நம்ம இருக்கிறதுன்னும் போது நம்மளுடைய சென்சரி, அப்புறம் நம்மளுடைய மைண்டு வேர்ல்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற பியூர் கான்ஷியஸ் அந்த ஸ்டேட்டுக்குள்ளார நம்மளை அவ்வளோ ஈஸியாக கூட்டு போயிட்டாங்களேன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தியானம் இப்போ நிர்விகல்பம் விகல்பம் அப்படிங்கிற எவ்வளோ அழகாக அதை பிரித்து நமக்குள்ளார எவ்வளோ சங்கடங்கள் இருக்குது அப்படிங்கிறது சங்கடத்திலிருந்தே தான் அதை தீர்வை, அதாவது நமக்குள்ளார நம்ம அந்த நாக்கில் சுவை அதுவாக நியூட்ரலைஸ் ஆகுதுங்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்கிற சங்கடம் நமக்குள்ளே இருந்தே தான் தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு தியானம். இது தியானம் சொல்கிறத விட வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். பகவத்தையா சொன்னாங்க, உள்ள நம்மளுக்கு வேலையே இல்லை, தியானத்துக்கு வேலையே இல்லை உள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ தியானத்துக்கு வேலை செயலில் தான் இருக்கே தவிர இதில் இப்போ கேள்வி கேட்கும்போது கூட ஒரு நானுங்கிற தன்மை நிர்விகல்பத்தில் ஒரு மாதிரியும் விகல்பத்தில் ஒரு மாதிரி இருக்கேன்னும் போது ஐயா சொல்கிற பதில் நானுங்கிறது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது நமக்குள்ளார மைண்டில் தான் சிக்கிக்கிட்டே இருக்கிறோமே தவிர நானுங்கிறது சுத்த பிரம்மமாக இருக்குதுன்னாலும் நம்ம மைண்டில் இருந்தால் அதை பார்க்க முடியுது. நம்ம உண்மையிலேயே அதை அனுபவித்து சொல்கிறதில்ல, நாலேஜ்லேருந்து தான் சொல்கிறோங்கிறது அவங்களுக்கு புரியுது. அப்போ நாலேஜ்லேருந்து சொல்கிறத உடச்சி நம்ம திருப்பியும் நார்மலாக நியூட்ரலாக இருந்து பார்க்கணுங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. எனக்கு கண்டிப்பாக எனக்கு நல்லா பயன்படும்னு நம்புகிறேன். நன்றி.